and hi friends, நான் உங்கள் rvg. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு டெலிஷியஸான பிரெட் அண்ட் பட்டர் புட்டிங் எப்படி செய்யற வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சாஸ் பேனில் ஒரு 250 ml அளவு நம்ம மில்க் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் மீடியம் அளவு சுகர் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லா ஸ்வீட்டாகவே கிடைக்கும். நான் மீடியமான ஸ்வீட்டில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சுகர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை ஒரு 50 ml ஆஃப் மில்கில் நான் பீட் பண்ணி வச்சுருந்தேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விஸ்கை யூஸ் பண்ணி. பார்த்திங்களா, அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வற்ற விடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த இது நல்லா பால் நல்லா வற்றி நம்மளுக்கு திக்கான ஒரு சாஸ் மாதிரி ரெடி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நான் ஒரு 2 ப்ரெட் எடுத்துருக்கேன். 2 ப்ரெட்டில் நம்ம இப்போ நான் பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வைக்க போகிறேன். எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். பட்டரை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதை 2ஆக கட் பண்ணிடலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 ப்ரெட் ஸ்லைசஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரெட்டை பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டின்னில் நான் பட்டரை அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸை உள்ளே நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேஸ் வச்சிட்டேன். பேஸ் வச்சதுக்கப்புறம் நான் அந்த சாஸ் இருக்குல்ல, அந்த சாஸ் கஸ்டர்ட் சாஸ் இது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதை அப்படியே நம்ம போர் பண்ணிக்கலாம். அப்படியே எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நட்ஸ் இப்போ நீங்கள் லேயராக கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட இங்கே நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைட்ஸில் எல்லாத்தையும் நம்ம ப்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக மட்டும் ப்ரெட் எல்லாமே அசம்பிள் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. இப்போ ப்ரெட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் சாஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் நம்ம ப்ரெட்டு வைப்போம். இப்போ நம்ம இன்னொரு லேயர் வச்சு நம்ம ஃபுல் கஸ்டர்ட் சாஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டர்ட் சாஸ் நம்ம வெறுதாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெட்டில் போட்டு நல்லா அதை சோக் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுக்கிறப்போ அதோட டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். ஈஸியான ப்ராசஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் தான் செய்ய போகிறேன். அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ப்ரெட் ஸ்லைசஸாக அந்த ஷேப்புக்கு தந்தாப்பில் நம்ம கட் பண்ணி அந்த கஸ்டர்ட் சாஸை மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம். என்னோடய கஸ்டர்ட் சாஸ் 250 ml ஆஃப் மில்க் எடுத்தேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி சரி எனக்கு அந்த கஸ்டர்ட் பவுடர் சாஸ் அப்படியே எல்லாமே எதுவுமே மீதி ஆகலை. எல்லாமே நான் அந்த புட்டிங்லேயே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன கொஞ்சம் ஸ்பைசஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாதிக்காய் இருக்குல்ல, ஜாதிக்காயையும் பட்டையும் லைட்டாக பவுட்ரு பண்ணி ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான ட்ரை நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நான் பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான்.
இப்போ பேனை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உள்ள அந்த பேனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்து பேக் ஆகி ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக ரெடி ஆகிருக்கு. அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கஸ்டர்டு புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரெட் அண்ட் பட்டர் புட்டிங் சூப்பர். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம இன்னொரு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறணும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான், எந்த ஒரு விரிசல் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பர் நல்ல ஒரு டெலிஷியஸான பிரெட் அண்ட் பட்டர் புட்டிங் எப்படி செய்ய வீட்டில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம RVG குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.